எந்த நாட்டோட வளமையின் சின்னமாக தவளைகள் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எவ்வளவு தவளை வகைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ தவளையை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, டைனோசர் தோன்றிய காலத்தில் இருந்தே தவளைகளும் தோன்றியதற்கான ஆதாரம் இருப்பதாக அகழ்வாராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்பர் 2, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட தவளை வகைகள் இருப்பது தெரிய வந்திருக்குதாமாம். நம்பர் 3, தவளைகளால் ஒரே நேரத்தில் 130 அங்குலம் தூரம் வரைக்கும் தாவ முடியுமாம். நம்பர் 4, பூச்சிகள் புழுக்கள் ஆகியவற்றை எல்லாம் தின்றுதான் தவளைகள் உயிர் வாழ்கின்றன. நம்பர் 4, தவளையோட முக்கியமான சாப்பாடு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச்சிகள் புழுக்கள் இது ரெண்டு தான் சாப்பிட்டு தவளைகள் உயிர் வாழுது. அதே நேரத்தில் பாம்புகளுடைய முக்கியமான உணவாக தவளை இருக்குது. நம்பர் 5, உலகத்தில் சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருவதனால தவளை இனங்கள் வேகமாக அழிந்து வருதுன்னு சொல்கிறாங்க. நம்பர் 6, தவளைகள் தங்கள் தோலின் மூலம் நீரை உறிஞ்சுற கெப்பாசிட்டி தவளைக்கு இருக்குதாமா, அதனால் அது தனியாக தண்ணீர் குடிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நம்பர் 7, தவளைகள் இருக்கும் சூழலுக்கு ஏற்றவாறு தங்களுடைய உடல் வெப்பத்தை மாற்றும் ஆற்றல் தவளைகளுக்கு இருக்குதாமா. தவளைகளால் பாலைவனத்திலும் பனிமலையிலும் வாழ முடியுமாம். நம்பர் 8, ஒரு சில வகை தவளைகள் போடும் சத்தம் 1 மைல் தூரம் வரைக்கும் கேட்குமாம். நம்பர் 9, எகிப்து நாட்டில் வளமையின் சின்னமாக தவளைகள் இருக்குது. நம்பர் 10, பெண் தவளைகள் தாங்கள் கருவுற்றிருக்கும் காலத்திலே குட்டிகளுக்கான உணவை சேமித்து வைக்கிறங்கிற பழக்கம் இருக்குதாமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த ஃபேக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.